நாமகிரிப்பேட்டை வடக்கு ஒன்றிய செயலாளர் சேகர், இப்படி அத்தனை பேருமே வரவேற்புரை நிகழ்த்திய நடராஜன் உள்பட மிகச்சிறப்பான ஏற்பாடுகளை செய்ததன் காரணமாகத்தான் இந்த பொதுக்குழுவிலே ஒரு பெரிய நம்பிக்கையை இங்கே விதைத்திருக்கிறார்கள். அதேபோல எவ்வளவு பொறுப்பாளர்கள் இருந்தாலும் அன்றைக்கு கோவை செழியன் காலத்திலிருந்து இன்றைக்கு வரை எந்த தொய்வும் இல்லாமல் ஒரு அமைதியாக எந்த விதமான பரபரப்பும் இல்லாமல் அனைத்துக்கும் உறுதுணையாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற
தம்பி சந்திரசேகர் அவர்களே, இந்த நாடாளுமன்ற தேர்தலிலே ராசிபுரம் சட்டமன்ற தொகுதியினுடைய பொறுப்பை எடுத்துக்கொண்டு நீங்கெல்லாம் இந்த பகுதியில் இருந்து வாக்குகளை சேகரித்து நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினரை வெற்றி பெற வைத்தீர்கள். ஆனால் கரூரில் இருந்து ஒரு மாத காலம் முழுமையாக இரவு பகலாக காலையில் 6 மணிக்கு வேலை ஆரம்பித்தால் மீண்டும் அதிகாலை 1 மணிக்குத்தான் வேலை முடியும். அப்படி அனைத்தையும் ஒரு பொறுப்பெடுத்து மற்ற மாவட்டங்களிலிருந்து வந்தவர்களையும் அரவணைத்து இன்றைக்கு உங்க மாவட்டத்திற்கு உறவோடு இந்த பொதுக்குழுவிற்கும் அழைக்கப்பட்டு சிறப்பாக உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற நம்முடைய துணை பொதுச் செயலாளர் அண்ணன் சக்தி கோச் நடராஜ் அவர்களே, நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சின்ராஜ் என்று சொல்லுவதை விட கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய அரசியல் அங்கீகாரம் அது. அந்த அரசியல் அங்கீகாரம் ஏனென்றால் பல பேர் என்னை வேடிக்கையாக கூட பார்த்திருப்பீர்கள். கடந்த 12-13 ஆண்டு காலமாக கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு அரசியல் அங்கீகாரம் வாங்க வேண்டும் என்று அனைத்து மாநாடுகளிலும் அனைத்து கூட்டங்களிலும் நான் பேசியிருப்பேன். அப்படி அந்த அரசியல் அங்கீகாரம் என்பது என்னவெல்லாம் செய்ய முடியும் என்பதை இங்கே பட்டியலிட்டு காட்டினார். எப்படிப்பட்ட உதவிகளை செய்ய முடியும் என்பதை இங்கே சொன்னார். இந்தியா பூரா மட்டுமல்ல, உலக நாடுகளிலே எங்கே எந்த பகுதியிலே எந்த பிரச்சனை இருந்தாலும் நம் நாடாளுமன்ற உறுப்பினரிடத்திலே சொன்னால் அதை சாதிக்கக்கூடிய அந்த வல்லமை இன்றைக்கு நம்முடைய அரசியல் அங்கீகாரத்திற்கு உண்டு. அதுதான் அரசியல் அங்கீகாரம். ஏதோ நாம் அரசியலை செய்வது அரசியல் அங்கீகாரம் அல்ல. அரசியல் மூலமாக நம்முடைய மக்களுக்கு என்ன உதவிகளை செய்ய முடியுமோ அப்படிப்பட்ட அத்தனை உதவிகளையும் செய்யக்கூடிய அந்த வாய்ப்பை இன்றைக்கு மக்கள் நமக்கு அளித்திருக்கிறார்கள். அதை சரியான கோணத்திலே பயன்படுத்த வேண்டும். 50 ஆண்டுகளிலே தமிழகத்திலே எத்தனையோ நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உருவாகி இருப்பார்கள். ஆனால் நமக்கு கிடைத்த அந்த அரசியல் அங்கீகாரத்தை சரியாக பயன்படுத்தக்கூடிய அந்த நிலையிலே கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு இன்றைக்கு முழுமையாக நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பெயர் சேர்த்துக் கொண்டிருக்கின்றார். மற்றவர்களுடைய நல்லெண்ணத்தை, நம்ம கட்சியின் மீது பார்க்கிற பார்வையை நல்ல விதமாக பார்க்கக்கூடிய அந்த வகையிலே இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார். அதை அவருடைய பேச்சிலே சொன்னது போல கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி, நம்முடைய இயக்கம், அவருக்கு அத்தகைய சுதந்திரத்தை நாம் கொடுத்திருக்கின்றோம். திமுகவிலே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னால் சென்னையிலே என்னை அலுவலகத்திலே வந்து பார்த்தார். அவர்களுக்கு இருக்கிற ஆதங்கம் எல்லாம் உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினருக்கு இருக்கிற சுதந்திரம் எங்களுக்கெல்லாம் இல்லையே. அப்படிப்பட்ட அந்த சுதந்திரம் நம்முடைய ரத்தத்திலே ஓடுகிறது, நம்முடைய பிறப்பிலே ஓடுகிறது. நல்லது செய்ய வேண்டும் என்ற அந்த எண்ணம் இன்றைக்கு எல்லோருமே பாராட்டுகின்ற வகையிலே நாம் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை இன்றைக்கு உருவாக்கி இருக்கின்றோம். தமிழகத்திற்கே பெருமை, கொங்கு மண்டலத்திற்கே பெருமை, கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு தனிப்பட்ட பெருமை, நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதிக்கு இன்னும் ஒரு சிறப்பான தனிப்பட்ட பெருமை.
ஆனால் அதற்குள்ளே இந்த ராசிபுரம் சட்டமன்ற தொகுதி இருக்கிறது. உங்களுக்கு இருக்கிற பெருமை யாருக்குமே இருக்க வாய்ப்பு கிடையாது. ஏனென்றால் இந்த மண்ணினுடைய மைந்தன் இன்றைக்கு கொங்கு நாடு பூராவும், ஏன் இந்தியா பூராவும் சிறப்பாக பணியாற்றுகிறார் என்ற நற்பெயரை எடுக்கிறார் என்று சொன்னால் இங்கிருக்கிற உங்களுக்கெல்லாம் பெருமை. அப்படி இன்றைக்கு சிறப்பாக செயல்பட்டு ஒரு முன்னுதாரணத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களாகட்டும், எத்தனை உள்ளாட்சி பிரதிநிதிகளாகட்டும், யார் உருவானாலும் இப்படித்தான் செயல்படுவோம், சிறப்பாக செயல்படுவோம், நேர்மையாக செயல்படுவோம் என்பதை இன்றைக்கு உலகத்திற்கு காட்டிக் கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை எல்லோரும் சேர்ந்து இன்றைக்கு உருவாக்கி கொடுத்திருக்கின்றீர்கள். ஆனால் இன்றைக்கு இந்த சிறப்பான இந்த கூட்டத்திலே மகளிர் அணி மிகச்சிறப்பாக செயல்படுகிறீர்கள் என்று சொன்னேன். அதுக்கு காரணமான நம்முடைய பொறுப்பாளர்கள் சகோதரி திலகம், வளர்மதி, மேகலா போன்றவர்கள் இன்றைக்கு ஆண்கள் எப்படி வேண்டுமானாலும் இயங்கி விடலாம், ஆனால் பெண்கள் இயங்குவது மிகவும் ஒரு கடினமான ஒன்று. ஆனால் இன்றைக்கு தான் ஒவ்வொரு மாவட்டத்திலும் நம்முடைய குடும்பங்களுக்கு, நம்முடைய மகளிருக்கு தெரிகிறது, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியிலே எத்தனை மகளிர் செயல்பட்டாலும் பாதுகாப்பாக செயல்படக்கூடிய அந்த வாய்ப்பை நாம் உருவாக்கி இருக்கின்றோம். அரசியல் என்றால் மற்றவர்கள் போல அல்ல என்பதை நம்முடைய சக்தி நடராஜன் அவர்கள் இங்கே சொல்லி சென்றார். நாம் நம்முடைய பண்பாடு, நம்முடைய கலாச்சாரம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற அந்த நல்ல எண்ணத்தோடு இன்றைக்கு நாம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அண்ணன் சக்தி நடராஜ் அவர்களை பற்றி நான் அவ்வளவு இந்த தொகுதியிலே வேலை பார்த்தார் என்று தூக்கி பேசியதும், அவர் இன்றைக்கு சிறப்பாக இங்கே உரையாற்றியதும் உங்களுக்கெல்லாம் ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாமெல்லாம் முய் வச்சா திருப்பி முய் வச்சுதான் ஆகணும். எல்லோரும் நன்றி கடன் பட்டவர்கள், நன்றி மறக்காதவர்கள். அப்படிப்பட்ட இனத்தில் பிறந்திருக்கின்ற நாம் வருகிற சட்டமன்ற தேர்தலிலே இந்த தொகுதியிலே வெற்றி பெற வேண்டும் என்பது ஒருபுறம் முக்கியம் என்று சொன்னாலும், எப்படி நாடாளுமன்ற தேர்தலிலே மற்ற பகுதிகளிலிருந்து இங்கே வந்து சிறப்பாக பணியாற்றினார்களோ அதையே இன்றைக்கு சொல்லிக்கொண்டே இருக்கின்றோம். என்றைக்கு ராசிபுரத்துக்காரர்கள் இந்த தொகுதியினுடைய வெற்றிக்கு காரணமாக இருந்தார்கள் என்று என்றைக்கு சொல்லுவது? அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு உங்களுக்கு நெருங்கி கொண்டிருக்கிறது. ஆனால் நீங்கள் எல்லாம் தயாராக வேண்டும் என்றுதான் இந்த நேரத்திலே உங்களிடத்திலே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். ஆனால் இன்றைக்கு மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்து சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்ற இந்த பொதுக்குழு சட்டமன்ற தேர்தலை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். இப்போது நம்முடைய பணிகளை துவக்க வேண்டும். பொதுக்குழு போட்டதனுடைய நோக்கம் அதுதான். சட்டமன்ற தேர்தல் வந்துவிட்டது. ஏப்ரல் கடைசிக்குள்ளே சட்டமன்ற தேர்தல் நடக்கும், மே வரைக்கும் போகாது. ஏப்ரல் 30ஆம் தேதிக்கு முன்பாக சட்டமன்ற தேர்தல் நடத்தி முடிக்கக்கூடிய அந்த வாய்ப்புகள் இருக்கிறது. அப்ப சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை நாம் தொடங்கியாக வேண்டும். இந்த சட்டமன்ற தொகுதி தனித்தொகுதி என்பதற்காக நாம் தொய்வடைந்து விடக்கூடாது. இந்த தனித்தொகுதியிலே நாம் செய்கின்ற நம்முடைய செயல்பாடுகள் நம்முடைய கூட்டணி கட்சிகளை மற்ற தொகுதிகளிலே ஈர்க்க வேண்டும். அங்கே ராசிபுரத்திலே கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி எப்படி செயல்படுகிறது,
அதை பார்த்து அந்த கட்சிக்காரர்கள் எல்லாம் மற்ற தொகுதிகளிலே இவர்கள் இங்கிருந்து சொல்ல வேண்டும், அங்கே நீங்கள் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று உங்களுடைய செயல்பாடுகள் அவர்களுக்கு சொல்லித்தர வேண்டும். அந்த அளவிற்கு இந்த தொகுதியில் நம்முடைய செயல்பாடுகளை நாம் ஆரம்பிக்க வேண்டும். இல்லை எந்த அளவுக்கு, அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு என்று சொன்னால் அது எந்த அளவுக்கு? எனக்கு ஒன்றும் புதிதாக வேண்டாம், புதிதாக தேவையில்லை. கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி கொங்கு என்று சொன்னால் 1996 25,000 ஓட்டுக்களை நாம் பெற்றிருக்கிறோம் நமக்காக மட்டும். அந்த 25,000 ஓட்டுக்கள் நம்முடைய கட்சி ஓட்டுக்கள். இன்றைக்கு அந்த 25,000 ஓட்டுக்களை நீங்கள் உருவாக்க வேண்டும். 1996 1.5 லட்சம் ஓட்டு இருந்திருக்கும். எவ்வளவு இருந்தது மொத்த ஓட்டு? 1.5 லட்சம் ஓட்டு தான் இருந்திருக்கும். 1.5 லட்சம் ஓட்டுல 25,000 ஓட்டு நம்ம வாங்கி இருக்கிறோம். இவ்வளவு அமைப்புகள், இவ்வளவு பொறுப்பாளர்கள் இருந்தோமா என்றால் இல்லை. ஆனால் இன்றைக்கு 2.5 லட்சம் ஓட்டு இருக்கு, நிறைய பொறுப்பாளர்கள். மகளிர் அணி வலுவாக்க போறோம். நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற அந்த அனுபவம் இருக்கிறது. அந்த 25,000 ஓட்டுக்களை இந்த தொகுதிகளை உருவாக்க முடியாதா? ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை இந்த தொகுதியில் வைத்திருக்கின்றோம். ஒரு அரசியல் அனுபவத்தை இன்றைக்கு பெற்றிருக்கிறோம். அப்ப என்னுடைய கோரிக்கை எல்லாம் 1996 நமக்கு இருந்த ஓட்டுக்களை இன்றைக்கு நமக்கு மட்டும் நம்முடைய ஓட்டுக்கள் 25,000 உறுதி செய்துவிட்டால் கூட்டணி மிகப்பெரிய வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெறும் என்பதிலே எந்த ஐயப்பாடும் கிடையாது. நாடாளுமன்ற தேர்தலிலே அது 25,000 அல்ல, அதை விட அதிகமாக இருந்தது. இல்லை என்றால் 52,500 ஓட்டுக்கள் வித்தியாசத்திலே இந்த சட்டமன்ற தொகுதியிலே நாம் வெற்றி பெற்று இருக்க முடியுமா? எப்படிப்பட்ட வேலையை நீங்கள் செய்திருக்கிறீர்கள் என்று பாருங்கள். அவ்வளவு சிறப்பான தேர்தல் பணியாற்றி இருக்கிறீர்கள். அல்ல வெற்றி உறுதி என்ற அந்த நம்பிக்கையோடு நீங்கள் தேர்தல் பணிகளை ஆற்ற வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. திருமணி முத்தாறு திட்டத்தை பற்றி நாமும் தீர்மானம் போட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் இந்த அரசாங்கம் அதை தொடுவதாக இல்லை. திருமணி முத்தாறு திட்டம் நம்முடைய கூட்டணிக்கு தலைமை ஏற்கின்ற கட்சியினுடைய தலைமையிலே ஆட்சி அமைந்த பின்னால் தான் அது நடக்குமோ தெரியாது. ஆனால் இன்றைக்கு அந்த திட்டத்திற்கான அழுத்தத்தை நாம் கொடுக்க வேண்டும். அதைத்தான் தீர்மானத்தில் நிறைவேற்றி இருக்கிறார்கள். தீர்மானம் நிறைவேற்றினதெல்லாம் கரெக்ட் தான். எப்படி வீட்டில் குழந்தை பிறந்தா அம்மாவும் அப்பாவும் 2 மொட்டை போடுறேன்னு வேண்டிக்குவாங்க, தாத்தாவும் பாட்டியும் அவங்க 2 மொட்டை போடுறேன்னு வேண்டிக்குவாங்க. ஒரு பக்கம் அம்மா அப்சியும் மொட்டை போடுறேன்னு வேண்டிக்குவாங்க. ஆனா மொட்டை போட்டுக்கிற குழந்தைய கேட்டாங்களான்னா கேட்கவே இல்லை. அது மாதிரி திருமணி முத்தாருக்கு நாமகிரிப்பேட்டையில இருந்து ராசிபுரம் வரைக்கும் நடைபயணமா பொதுச் செயலாளர் தலைமையில. இது அப்படிதானே இருக்கு. பொதுச் செயலாளர் தலைமையில நடைபயணம். எல்லா மாவட்டத்திலையும் மொட்டை போடுறதுக்கு வேண்டிக்கிற மாதிரி தான். திருமணி முத்தாறு திட்டத்துக்கு திருச்செங்கோட்டில் வேண்டிக்கிட்டாங்க, பொதுச் செயலாளர் தலைமையில நடைபயணம். பரமத்தி வேலூர்ல வேண்டிக்கிட்டாங்க. 11ஆம் தேதி வர்ற 11ஆம் தேதி 12ஆம் தேதி பொதுச் செயலாளர் தலைமையில் நடைபயணம். இப்பதான் இங்க தீர்மானத்தை பார்த்தேன். ரைட், இங்கேயும் வேண்டுதல் வந்துருச்சு, நடைபயணம். இப்ப எல்லாத்துக்கும் நடைபயணம் போனா அந்த திட்டம் நிறைவேறும் நம்பிக்கை வந்துருச்சு. அவிநாசி அத்திக்கடவு திட்டத்திற்கு
186 கிலோமீட்டர் நடைபயணம் போனோம். 7 நாள் தொடர்ந்து நடந்தோம். தினம் காலில் கொப்பளம் வந்துடும். சூடு வெயில். ராத்திரி வந்துட்டா ஒரு குண்டாவில் பெரிய தட்டுல தேங்கெண்ணெய நிறைய ஊத்தி 2 காலையும் அந்த தேங்கெண்ணெய்களை வச்சுக்கணும். மறுபடியும் அடுத்த நாள் காலையில் நடக்கணும். தினம் 25 கிலோமீட்டர் நடக்கணும். வெயில். தினம் 25 கிலோமீட்டர் நடந்து ராத்திரி வந்தா மறுபடியும் கால கொப்பளம் வந்துடும். தேங்கெண்ணெய்க்குள்ள கால் வச்சுக்கணும். இப்படியே 7 நாள் நடந்தோம். ஆனா அவ்வளவு சிரமப்பட்டோம் என்கிற அந்த சிரமம் எல்லாம் என்றைக்கு அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தை நிறைவேற்றுவோம் என்று அரசு அறிவித்து வேலை தொடங்கியதோ அத்தனை கஷ்டமும் மறைஞ்சு போச்சு. அது மாதிரி திருமணி முத்தாறு திட்டம் என்பது மொத்தமாக நாமக்கல் மாவட்டத்திற்கு ஒரு வரப்பிரசாதம். அப்படிப்பட்ட அந்த திட்டத்தை நிதி இல்லை நிதி இல்லம்பாங்க. நிதியா இல்லை. நிதி வேணும்னா வந்துடும். நிதி வேணும்னா எவ்வளவு வேணாலும் வரும். பொங்கலுக்கு 6000 கோடி கொடுத்தாங்க. திருமணி முத்தாறு திட்டத்துக்கு அவ்வளோலாம் தேவையில்லை. திருமணி முத்தாறு திட்டத்துக்கு அவ்வளோலாம் தேவையில்லை. ஆனால் பொங்கலுக்கு கொடுத்த பணத்தை மக்கள் இப்போ மறந்துட்டாங்க. அதிமுக காரங்க நம்ம பொங்கலுக்கு 2500 கொடுத்தோம், நமக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நினைச்சாங்கன்னு வச்சுங்க, அவங்களோட முட்டாள் வேற யாருமே கிடையாது. அதுக்கான வாய்ப்பே காணும். ஆனா திருமணி முத்தாறு திட்டத்தை எப்படியாவது நாம் நிறைவேற்ற வைக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஆதங்கம், கோரிக்கை. கண்டிப்பாக இன்னும் ஒரு 5 ஆண்டுகளுக்குள்ளாக திருமணி முத்தாறு திட்டம் கண்டிப்பாக நிறைவேற்றப்படும் என்ற அந்த நம்பிக்கை எனக்கு முழுமையாக இருக்கிறது. அதை நிறைவேற்றி விடுவோம் என்ற அந்த நம்பிக்கை இருக்கிறது. நம்ம எம்பி அவர்கள் தலைவர் கோவை செழியன் அவர்களை பற்றியும், கோவை செழியனுடைய புதல்வர்கள் இன்றைக்கு வேலையில் இருக்கிறார்கள் என்பதை பற்றி எல்லாம் ஆதங்கத்தோடு, இன்றைக்கு மட்டுமல்ல எப்பவுமே அவருக்கு அந்த ஆதங்கம் உண்டு. 2007 முதல்ல நான் அமைப்புக்கு வரணும்னு வந்தப்ப எனக்கு அவர் சொன்ன அறிவுரை அதுதான். உண்மையிலேயே நம்பிக்கையோட வரீங்களா? கோவை செழியன் தலைவர் கோவை செழியனோட பசங்கள்லாம் இப்ப எங்க வேலையில் இருக்காங்கன்னு தெரியுமா? நீங்க ஏதோ தொழில் பண்ணிட்டு இருக்கிறீங்க என்று அன்றைக்கு ஒரு ஆக்கப்பூர்வமாக அறிவுரையை கொடுத்தவர் தலைவர் கோவை செழியன் அவர்களுடைய தியாகத்தை யாரும் மறக்க முடியாது. ஒவ்வொரு முறையும் தலைவர் கோவை செழியன் அவர்களுடைய அந்த பிறந்த நாளிலே, நினைவு நாளிலே படத்தை வைத்து மரியாதை செய்கிற அந்த போட்டோக்களை எல்லாம் அவருடைய குடும்பத்திற்கு நான் அனுப்புவதுண்டு. அதுதான் அவர்களுக்கு கிடைக்கின்ற மகிழ்ச்சி. தலைவர் கோவை செழியன் இறந்து இன்றைக்கு 20 ஆண்டுகளாக போகிறது. 20 ஆண்டுகள் கழித்தும் கொங்கு நாட்டிலே தலைவர் கோவை செழியன் அவர்களை மறக்காமல் இருக்கிறார்கள் என்று அந்த குடும்பம் இன்றைக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் படம் வைத்து வழிபடுகின்ற, வணங்குகின்ற, மரியாதை செலுத்துகின்ற இடங்கள் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. அந்த நன்றிக்கடன் ஒன்றுதான் செலுத்த முடியும். ஆனால் அதே படத்தை ராசிபுரத்தில் வச்சோம்னு சொன்னா நம்ம முதலமைச்சருக்கு அலர்ஜியா. இந்த இனத்திற்காக முதலமைச்சர் எடப்பாடி அவர்களுடைய மகனோ பேரனோ பேத்தியோ அல்லது தங்கமணி, வேலுமணி, கருப்பண்ண, செங்கோட்டை எந்த அமைச்சராக இருந்தாலும் அவருடைய குழந்தைகளோ பேரம் பேத்திகளோ பிசி என்று காலேஜில் இடம் வாங்குறாங்கன்னு சொன்னா அதுக்கு தலைவர் கோவை செழியன் காரணம் என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. தலைவர் கோவை செழியன் அவர்களும் அரூர் முத்துக்கவுண்டர் அவர்களும் அன்றைக்கு இணைந்து மிகச்சிறப்பாக இதை நடத்திய காரணத்தினால்தான்
நாம் பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியலிலே சேர்க்கப்பட்டோம். அப்ப நம்ம இன்னைக்கு மரியாதை செலுத்துகிறோம் என்று சொன்னால் நீங்க மரியாதை செலுத்து. நியாயப்படி பார்த்தா நீங்கெல்லாம் வீட்டில் தலைவர் கோவை செழியன் அவர்களுடைய படத்தை வைத்து அன்றைய தினம் நீங்கள் வழிபட்டு இருக்க வேண்டும். முதலமைச்சர் வழிபட வேண்டாமா? மொத்த இந்த இனத்தை இன்றைக்கு தூக்கி நிறுத்தியது அவர்கள். என்ஜினியராக, டாக்டராக உலகம் பூராவும் இன்றைக்கு பல கிராமங்களிலிருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், நாம் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலிலே சேர்க்கவில்லை என்று சொன்னால் வாய்ப்பே கிடையாது. அந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த அவரை வழிபட வேண்டாமா? சரி, நீங்க வணங்க வேண்டாமையா? ஆனா நாங்க மரியாதை செலுத்துறத நீங்க தடங்கல் பண்ணலாமா? ராசிபுரத்தில் தலைவர் கோவை செழியன் அவர்களுடைய படத்தை வைத்தால் உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் நீங்க அந்த ரோட்ல போனா இறங்கி ஒரு மாலை போட்டு போக வேண்டியதானே? கொஞ்சம் கூட நன்றி கிடையாது. ரோட்ல போறீங்க, தலைவர் செழியன் படம் அங்க வச்சிருக்கு, மரியாதை செலுத்துறோம், இறங்கி மரியாதை செலுத்துங்க. உங்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் இருந்தால் உங்கள் கட்சிக்காரர்கள் தலைவர் செழியனுடைய படத்தை அகற்றி இருப்பார்களா? அது என்னவோ தெரியல. கோவை விமான நிலையத்தில் முதலமைச்சர் இறங்கி எடப்பாடிக்கு வர்றாருன்னு சொன்னா வழி நடுக எங்கேயுமே கொங்கு கொடி பறக்க கூடாதாம். நம்ம ஏதாவது கல்யாண விசேஷம் கட்சி கூட்டம்னு ரோட்ல நம்ம கொடி பறந்து சொன்னா போலீஸ் வந்து நம்மகிட்ட கெஞ்சுறாங்க. ஒரு மணி நேரம் கழட்டிக்கிறோம், திருப்பி நாங்களே நட்டு கொடுத்துறோம். ஏன் அவர் பார்க்க கூடாதா? அந்த ரோட்ல திமுக கொடி பறக்குது, காங்கிரஸ் கொடி பறக்குது, பிஜேபி கொடி பறக்குது, பாட்டாளி மக்கள் கட்சி கொடி பறக்குது, ஆனா திருமாவளவன் கொடி கூட பறக்குதியா? அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனா கொங்கு கொடி மட்டும் பறக்க கூடாது. இதுதான் எண்ணமா? என்ன உங்களுக்கு அவ்வளவு பெரிய ஒரு வருத்தம், பயம்? வரப்போற தேர்தலில் திமுக ஆட்சி அமைக்கிறத பத்தி அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா திமுக கண்டிப்பா ஆட்சி அமைக்கும், அதிமுக ஜெயிக்காதுன்னு அவங்களுக்கு தெரியும். ஆனா கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி மட்டும் ஜெயிச்சிடக்கூடாது. அவங்க நோக்காதான், அது அவங்களுடைய வேலை. இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம ஆட்களுக்கு இன்னைக்கு நமக்கு அரசியல் அறிவு வந்துருச்சு, நம்மளும் அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம செயல்பட்டோம்னாதான் இந்த சதி செயல், இந்த உள்குத்து வேலையெல்லாம் அதுல இருந்து நம்ம தப்பிக்க முடியும். ஆனா இந்த தொகுதியை பொறுத்தவரை கட்சியிலே உறுப்பினர்களை அதிகப்படுத்த வேண்டும் தீர்மானம் போட்டிருக்கிறார்கள். புதிதாக கிளைகளை ஆரம்பிப்போம், புதிதாக உறுப்பினர்களை சேர்ப்போம். நான் சொல்றது என்னன்னா, கட்சியில் இருக்கிறவன் 140 பேர் தான் இருக்கிறான், கட்சியில் இல்லாதவன் 160 பேர் இருக்கிறான். எல்லா கட்சியிலையும் இந்த கட்சியில் எங்கிட்டு வந்தாங்க, இந்த கட்சியில் எங்கிட்டு வந்தாங்கன்னு படம் முடிச்சு பேப்பர்ல போட்டுருவாங்க. நான் சொல்றது கட்சியிலேயே இல்லாதவங்களை பிடிங்க. நீங்க அது நிறைய இருக்காங்க, எந்த கட்சியிலுமே இல்லாதவங்க. அப்படி எந்த கட்சியிலுமே இல்லாதவர்களை இந்த தொகுதியிலே நீங்கள் சேர்த்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை என்பதை இந்த இடத்திலே சொல்லி, நம்முடைய எம்பி பேசும்போது 2 கருத்துக்களிலே குறிப்பிட்டார். வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் வந்தார்கள், நான் இதை செய்து கொடுத்தேன் என்று அவர் சொல்ல சொல்ல என் மனதிலே ஓடியது. தர்மபுரி நாடாளுமன்ற உறுப்பினராக அன்புமணி அவர்கள் 2014ஆம் ஆண்டு வெற்றி பெற்றார். கடுமையாக நாம் உழைத்தோம். அங்கே தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதியிலே அவர் வெற்றி பெற்றதுக்கு நம்முடைய ஓட்டுக்கள் ஒரு காரணம். ஆனால் வெற்றி பெற்ற 5 ஆண்டுகள்
நம்ம ஆட்களை பார்க்க கூட இல்லை. இந்த வித்தியாசத்தை பாருங்க. நம்ம நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் அவர்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க. அன்புமணி வெற்றி பெற வேண்டும் என்று அன்றைக்கு கூட்டணியிலே அவ்வளவு சிரமப்பட்டு வேலை செய்தோம். ஆனால் 5 ஆண்டுகள் எம்பியாக இருந்து ஒரு விஷயம் கூட நம்முடைய கட்சி சார்பாக சென்றவர்களுக்கு உரிய மரியாதையும் கிடையாது, அந்த வேலையும் செய்யல. எனக்கெல்லாம் ரொம்ப வருத்தமா இருந்தது. ஆனா 5 ஆண்டுகள் எம்பியா இருந்து அதுக்கு முன்ன ஒரு 5 ஆண்டுகள் மத்திய அமைச்சராக இருந்து நான் இதை செய்தேன் அதை செய்தேன் என்று பட்டியலிடுகின்ற அன்புமணி 2019ஆம் ஆண்டு அதிமுகவையும் கூட வைத்துக் கொண்டு அதே தருமபுரி தொகுதியிலே தோற்கடிக்கப்பட்டார் என்ற செய்தி இப்படி இருந்தா தோத்தான் போவேன். ஜெயிக்க வச்சவனுக்கு ஒரு நன்றி இல்லாம நீ அப்படி நடந்துகிட்டேன்னு சொன்னா மறுபடியும் தேர்தலில் நீ ஜெயிக்க முடியுமா? அதான் உதாரணம். நாம் இன்றைக்கு எந்த வித்தியாசம் பார்க்காமல், கட்சி வித்தியாசம் பார்க்காமல், ஜாதி வித்தியாசம் பார்க்காமல் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். ஆனால் எல்லோரும் அப்படி அல்ல. அதற்காக நாம் நம்மை மாற்றிக்கொள்வது கிடையாது. அந்த வித்தியாசத்தை நாம் சொல்ல வேண்டும். நான் இங்கே இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், நீங்கள் எல்லாம் ஒரு இடத்திலே யாராவது ஏதாவது கேள்வி கேட்கும் பொழுது பதில் சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான். யாராவது ஏதாவது கேள்வி கேட்கும் போது நாம் எப்படி செயல்படுகிறோம் என்பதை அங்கே சொல்ல வேண்டும். நம்முடைய தீர்மானத்திலே பாதாள சாக்கடையை பற்றி சொன்னார்கள். பாதாள சாக்கடை பிரச்சனை இங்க மட்டும் இல்ல, கொங்கு நாடு முழுவதும் பாதாள சாக்கடை பிரச்சனை இருக்கு. எங்கேயுமே தோண்டி போட்டதுதான், திருப்பி ஒழுங்கா பண்ணல. காரணம் என்னன்னு சொன்னா, மத்திய அரசிலிருந்து அதற்காக வருகின்ற நிதியை இவர்கள் ஓட்டு வாங்கணுங்கிறதுக்காக பல்வேறு வேறு திட்டங்களுக்கு இந்த பணத்தை எல்லாம் அங்க கொண்டு கொடுத்துறாங்க. அப்ப பாதாள சாக்கடையை போடுறதுக்கு பணம் கிடையாது. இது அரசாங்கத்தினுடைய தவறு, உள்ளாட்சி துறையினுடைய தவறு. பாதாள சாக்கடை ஒரு பக்கம் கான்ட்ராக்ட் விட்டுருவாங்க, அவரோட கமிஷன் வாங்கிட்டா அப்புறம் அந்த வேலை முடியுதோ இல்லையா அதை பத்தி கவலை கிடையாது. முதல்ல எப்படின்னா, ஒரு பாதாள சாக்கடை போடுறாங்கன்னு வச்சுங்க, கமிஷன் எப்படி வாங்கினாங்கன்னா வேலை முடிகிறப்ப வாங்கினாங்க. வேலையை முடிச்சு பில்லு போடுவாங்க பாருங்க, அந்த பில்லு பணம் வந்தோடனே கமிஷன் வாங்கினாங்க. இப்ப என்ன தெரியுமா, வேலை எடுக்கும் போதே அட்வான்ஸா கமிஷனை கொடுத்துடணும். அப்புறம் எப்படி வேலை நடக்கும்? ஏன் பாதாள சாக்கடை நடக்காம இருக்குங்கிறதுக்கு என்ன காரணம்னு புரிஞ்சுக்க. வாங்குற கமிஷனை வேலையை முடிச்சு பில்ல போட்டு கான்ட்ராக்டர் பணம் வாங்கினோன்னு இவங்க கமிஷன் வாங்கினாங்கன்னு சொன்னா எப்படியோ வேலை முடியும். ஆனா வேலையை டெண்டர் விடும் போதே இந்த பணத்தை பூரா வாங்கிக்கிறது. அப்புறம் எப்படி வேலையை முடிப்பாங்க? இதுதான் காரணம். வேலை முடியாம இருக்கிறதுக்கான முழுமையான காரணம் இதுதான். ஆனா இன்றைக்கு வருகின்ற சட்டமன்ற தேர்தல் நம்முடைய கூட்டணி வலுவாக இருக்கின்றோம். எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. கொங்கு நாட்டை பொறுத்தவரை எல்லா கூட்டணி கட்சிகளுக்கும் என்ன ஓட்டு இருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரியும். திமுகவில் இருக்கிற மற்ற கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் எந்த அளவுக்கு நம்முடைய தொகுதிகளிலே ஓட்டு இருக்கிறது என்பது அவர்களுக்கும் தெரியும், பொதுமக்களுக்கும் தெரியும், எல்லோருக்குமே தெரியும். ஆனால் நம்முடைய கட்சியை பொறுத்தவரை நாம் இன்றைக்கு தெளிவாக இருக்கின்றோம். வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே மிகப்பெரிய வெற்றியை பெறுவோம். இங்கே பேசும்போது சொன்னார்கள், இன்னும் எதிர்கூட்டணியிலே என்னவெல்லாம் நடக்கப் போகிறதோ, என்னெல்லாம் நடக்குமோ தெரியாது என்று பேசினார்கள். ஒரு வழியா ரஜினிகாந்துக்கு ஊத்தி மூடிட்டாங்க. ரஜினிகாந்த் வேலை முடிஞ்சு போச்சு. இப்ப ஒரு வாரமா சசிகலா வச்சு ஓட்டிட்டு இருக்காங்க. சசிகலா வந்தா என்ன ஆகும், அதாகும், இதாகும். நமக்கு அதை பத்தி ஒண்ணும் கிடையாது. அவங்க எப்படி நடக்கும்னு சொன்னாலும் நமக்கு அட்வான்டேஜ் தான்.
என்ன நடந்தாலும் நம்ம கூட்டணிக்கு அட்வான்டேஜ் தான். இது நடந்தால் என்ன, அது நடந்தால் என்ன, எப்படி நடந்தால் என்ன, எது நடந்தால் என்ன, அதனால நம்ம வலுவா இருக்கிறோம், கரெக்டா இருக்கிறோம். அதனால சட்டமன்ற தேர்தலுக்கான அந்த பணிகளை நீங்கள் எல்லாம் வெற்றி பெறுவோம் என்ற அந்த முழு நம்பிக்கையோடு நீங்கள் தொடங்க வேண்டும் என்று அன்போடு உங்களை இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ளும் பொழுது, இந்த மாவட்டம் இன்னும் வலுவாக மாறக்கூடிய மாவட்டம். அப்படி எல்லோரும் வலுவாக மாறுவதற்கு நீங்கள் எல்லோரும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்ளும் பொழுது, இந்த தொகுதிக்காக, இந்த பகுதிக்காக 24 மணி நேரமும் உழைத்துக் கொண்டிருக்கின்ற, கண்டிப்பா அவங்க வீட்டில் சந்தோஷமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. வீட்டில் வந்து ஆஹா நம்ம வீட்டுக்காரர் 24 மணி நேரம் மக்களுக்காக உழைக்கிறாரு அப்படின்னு சொல்லி சந்தோஷமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. கஷ்டம் இருக்கு. ஏன்னா வந்து அவரை வேட்பாளர் ஆக்கிறப்பவே நான் பார்த்தவன், என்ன கஷ்டம்னு நான் பார்த்தவன் நான். அல்ல கண்டிப்பா அதுக்கான வாய்ப்பு கிடையாது. அல்ல எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் இன்றைக்கு அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற அந்த பணியை அது ஒரு பதவியா அவர் பார்க்கறது கிடையாது. அது ஒரு வேலையாக நினைத்து இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கின்ற நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களுடைய அவரை இந்த அளவுக்கு தைரியமாக, இந்த அளவுக்கு நேர்மையாக வளர்த்தெடுத்த அவருடைய தந்தையார் சமீபத்திலே மறைந்திருக்கிறார் என்பது எல்லோருக்குமே தெரியும். நாடாளுமன்ற தேர்தலிலே அவர் தந்தையாரை பெயரை இழுத்து அவர் தந்தையார் சொன்ன அந்த அறிவுரையை அந்த நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்திலே அவர் சொன்னது தமிழகம் பூராவும் வைரலா பரவுச்சு. அப்படிப்பட்ட அந்த பெருமைக்கு சொந்தக்காரர் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினருடைய அவருடைய தந்தை மறைவிற்கு எல்லோரும் ஒரு நிமிடம் எழுந்து நீங்கள் அமைதியாக அஞ்சலி செலுத்த வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, நன்றி. அதனால நம்முடைய ராசிபுரம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை 100% நம்முடைய கூட்டணி வெற்றி பெறும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதனால எல்லோரும் நீங்கள் சிறப்பாக தயாராகி பணியாற்ற வேண்டும் என்று அன்போடு உங்களை இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு, அந்த அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த தம்பி ஜெயக்குமார் தலைமையிலே இயங்கிய அத்துணை பொறுப்பாளர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றி பாராட்டும் பொழுது, அடுத்த இந்த ராசிபுரத்தினுடைய மகளிரணி மாநாட்டிற்காக ஆவலோடு காத்திருக்கிறேன் என்பதை கடைசியாக நேரத்திலே சொல்லி வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எந்த திசையில் செல்ல வேண்டும், நமது இலக்கு என்ன, அது எப்படி செய்ய வேண்டும், எங்கே செய்ய வேண்டும் என்பதை நமக்கு சிறப்பான ஆலோசனைகளை வழங்கி நம்மளை தெளிவுபடுத்திய நமது பொதுச்செயலாளர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. அடுத்ததாக நன்றி உரை மாவட்ட இணைச் செயலாளர் திரு என் ஜெயச்சந்திரன் அவர்கள். கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுக்குழு கூட்டத்திற்கு வரவேற்பு ஆற்றிய நகராட்சி நடராஜ் மாமா அவர்களே, தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் துவரக்குமார் மாமா அவர்களே, துவக்க உரையை ஆற்றிய நம் மாவட்டத்தின் செயலாளர் ஜெயக்குமார் அவர்களே, கருத்துரை வழங்கிய நம் மாவட்டத்தின் இணைச் செயலாளர் டிஎஸ் சந்திரசேகர் அவர்களே, மாண்புமிகு நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் ஆட்சிக்குழு உறுப்பினர் மதிப்புக்குரிய ஏகேபி சின்ராஜ் மாமா அவர்களே, கருத்துரையை வழங்கிய மாநில துணை பொதுச்செயலாளர் சத்யகோச் நடராஜ் மாமா அவர்களே, நம்ம ஆண்டறிக்கையை வாசித்த மாவட்ட தலைமை செயலாளர் முருகேஷ் அவர்களே, சிறப்புரை ஆற்றியிருக்கும்